என்க்ரோச்மெண்ட் ஆக்கிரமிப்புனா என்ன, அத பத்தி கொஞ்சம் டீடைல் பண்ணுங்களேன். உங்களுக்கு உரிமையே இல்லாத ஒரு இடத்துல இல்ல ஒரு பில்டிங்ல நீங்க அங்க குடியிருக்கிறதோ இல்ல அந்த இடத்த உபயோகப்படுத்துறதோ அந்த ஓனரோட நாலேஜே இல்லாம நீங்க ஆக்கிரமிப்பு செய்யறது, இத லேண்ட் என்க்ரோச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது கவர்மெண்ட் லேண்டாவும் இருக்கலாம், பிரைவேட் லேண்டாவும் இருக்கலாம், இல்ல ஏரி குளம் அந்த மாதிரி இருக்கிற புறம்போக்கு லேண்ட நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் கூட அது என்க்ரோச்மெண்ட் கீழே வரும். இதுல 3 வகை இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைவேட் என்க்ரோச்மெண்ட். பிரைவேட் என்க்ரோச்மெண்ட்னா என்னன்னா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களோட இடத்தை தாண்டி, அதாவது எஃப்எம்பி ஸ்கெட்ச்ல அவங்க வாங்கின இல்ல அவங்களுக்கு உரிமையான இடத்தை தாண்டி உங்க இடத்துல அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க, இல்ல கட்டடம் கட்டியிருக்காங்க, ஏன் காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க அப்படின்னா கூட ஆக்கிரமிப்பு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் யூஸ் அப்படின்னு காமன் பாத்வேன்னு சொல்லி நம்ம எல்லாருமே இடம் விட்டுருப்போம். சோ காமன் பாத்வேல கீழே காலியான இடமா இருக்கும். அந்த காலியான இடம் அங்க சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே காமன் பாத்வேயா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இடத்துல அதுக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுல பால்கனியை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டி அந்த பாதைய மேல இருந்து கவர் பண்றாங்க அப்படின்னா கூட அது என்க்ரோச்மெண்ட் தான். சோ பிரைவேட் ப்ராப்பர்ட்டில, காமன் ப்ராப்பர்ட்டில, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டில ஒரு பக்கத்துல இருக்கிறவங்க இன்டென்ஷனலா அத யூஸ் பண்றாங்க, அந்த ஓனர்ஸோட ரைட்ஸ் கிளைம் பண்ணாம யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படின்னா அது பிரைவேட் என்க்ரோச்மெண்ட். இப்பெல்லாம் பார்க்கிங் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம உள்ள போயிட்டதுக்கு அப்புறம் திடீர்னு கேட்டு திறந்து பார்த்தா ஒரு வண்டி இருக்கும், இல்ல கார் இருக்கும். ஏன் நமக்கு ரிசர்வ் பண்ண கார் பார்க்கிங்லயும் சரி, பைக் பார்க்கிங்லயும் சரி வேற யாரோ யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அது எல்லாம் கூட ட்ரெஸ் பாசிங், என்க்ரோச்மெண்ட் எல்லாத்துலயும் கூட வரும். சோ நம்ம தான் உஷாரா இருக்கணும்.